Hello my dear students, today in computer science subject we continue lesson number 5 Python variables and operators part 4. Today we learn about discuss in details about operators in Python. Today first we learn about operators. In computer programming languages, operators are special symbols which represent computations, conditional, matching, etc. Dear students, in computer programming languages, operators are the special symbols. These special symbols, that means operators, are used to computation purpose, conditional purpose and matching purpose. Computation means calculations, simple arithmetic calculations and other calculation purpose. Conditional, true or false type. These are called the operators. The value of an operator is called operands. The value of an operator used is called operands. The operators அப்படினு சொல்றது operands வச்சு தான் நம்ம என்ன முடியும் யூஸ் பண்ண முடியும். So operands அப்படினு சொன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய values அப்படினு சொல்லி நம்ம பார்க்கறோம். Operators are categorized as, so என்ன type operators இருக்கு? First one arithmetic operators, second one relational operators, third one logical operators, fourth one assignment operators and etc. Value and variables when used with operators are known as operands. Value and variables when used with operators are known as operands. So operands அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் ஓட நேம்ஸ் ஆர் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ், இதுதான் என்னன்னு சொல்றோம் ஆபரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். arithmetic operators. An arithmetic operator is a mathematical operator that takes two operands and perform a calculation on them. So dear students, arithmetic operators அப்படினு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா mathematical operators. நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, பிளஸ் மைனஸ், அடுத்து வந்து பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம் arithmetic operators அப்படின்னு சொல்றோம். They are used for simple arithmetic. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் ரொட்டீனாக நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ். ஸோ சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னும் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸை நம்ம சொல்லலாம். Most computer languages contain a set of such operators that can be used within equations to perform different type of sequential calculations. ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சீக்வேஷனாக நம்ம கால்குலேஷன் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள் என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது பைத்தான்லன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ப்ளஸ், சப்ராக்ஷன் மைனஸ், மல்டிப்ளிகேஷன் ஸ்டார், டிவிஷன் ஸ்லாஷ், மாடுலஸ் அதனுடைய சிம்பிள் பர்சன்டேஜ், எக்ஸ்போனன்ட் இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார், ஃப்ளோர் டிவிஷன் இதனோட சிம்பிள் டபுள் ஸ்லாஷ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். யூ அசியூம் a is equal to 100 and b is equal to 10. Evaluate the following expressions. ஸோ a ஓட வேல்யூ 100 ஆகும், b ஓட வேல்யூ 10 ஆகும் இருந்தால் நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ a plus b 100 plus 10 is equal to 110. a minus b 100 minus 10 is equal to 90. a star b, that means multiplication. So a into b 100 into 10 is equal to 1000. Then அடுத்தது division, a divided by b அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு கோஷியன்ட் பார்ட் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் எடுத்து எழுதணும். ஸோ கோஷியன்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் 100 by 10. ஸோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஃபுல்லாக டிவைட் ஆகும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 10 அப்படின்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். தென் அடுத்தது பாருங்கள் மாடுலஸ். ஸோ மாடுலஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிமைண்டர். ஸோ டிவைட் பண்ணும்போது நீங்கள் நார்மல் கால்குலேஷனை டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து கோஷியன்ட் ரிமைண்டர் கிடைக்கும். பட் இங்கே பைத்தானில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டிவிஷன் கொடுத்தீங்கன்னா கோஷியன்ட் வேல்யூ மட்டும் தான் எழுதணும்.
மாடுலஸ் வரும்போது தான் ரிமைண்டர் எழுதணும். அப்போ ரிமைண்டர்னும் போது 100 நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 10 அப்படின்றது ரிமைண்டராக கிடைக்கும். தென் அடுத்தது எக்ஸ்போனன்ட். எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லும்போது பவர் ஆஃப் அப்படின்ற ஒரு வேர்ட் நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A ஸ்டார் ஸ்டார் 2 இந்த டபுள் ஸ்டார் போட்டோம்னா என்ன அர்த்தம்னா பவர் ஆஃப் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போது 100 பவர் ஆஃப் 2. அப்போ 100 பவர் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா 100 into 100. அப்போ 100 into 100 நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 10,000 அப்படின்னு நமக்கு ஆன்சராக கிடைக்கும். தென் ஃபைனலி பாருங்கள் ஃப்ளோர் டிவிஷன் A//30. ஸோ இது ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னம்னா எத்தனை முறை நம்ம ஃபுல்லாக நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். ஸோ ஸ்டெப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபுல்லாக டிவைட் பண்ண முடியும், 30 வச்சு 100னா 3 times. ஸோ 3 into 30 நமக்கு என்ன கிடைக்கும், 19 கிடைக்கும். அப்போ 3 times நம்ம 30ஆல் 100 டிவைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம ரிசல்ட்டில் என்னன்னு சொல்கிறோம், 3 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். Relational operators is also called as comparative operators, which checks the relationship between two operands. ஸோ பாருங்கள் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸோட இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால் என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியும். ஸோ எத்தனை ஆப்ரண்ட்ஸ் வேணும்னா 2 ஆப்ரண்ட்ஸ் வேணும். அரித்மெட்டிக்கும் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப்ரண்ட்ஸ் இருக்குன்னா 2 ஆப்ரண்ட்ஸ் இருக்கணும். If the relational is true, it returns true. Otherwise, it returns false. ஒருவேளை நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ட்ரூன்றது ஆன்சராக கிடைக்கும். ஒருவேளை நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷன் வந்துட்டு தப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ நமக்கு ஃபால்ஸ் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ பாருங்கள் பைத்தான் என்னென்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ஸோ கவனிங்க ஈக்குவல் அப்படின்னும் போது எத்தனை ஈக்குவல் சிம்பிள் இருக்குன்னா 2 இருக்கணும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்காது இது. ஈக்குவல் அப்படின்னும் போது டபுள் ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கணும். கிரேட்டர் தென், லெஸ் தென், அடுத்தது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதுக்கப்புறமா நாட் ஈக்குவல் டு. நீங்கள் நார்மலாக வந்துட்டு மேக்ஸில் நாட் ஈக்குவல் டு போடும்போது ஈக்குவல் போட்டு மேலே ஒரு ஸ்லாஷ் போடுவீங்க. பட் பைத்தானில் நாட் ஈக்குவல் அப்படின்றது ஒரு எக்ஸ்பிளனேஷன் சிம்பிளும் அது கூட ஈக்குவல் சிம்பிள் சேர்த்து வரது தான் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A ஈக்குவல் டு 100, B ஈக்குவல் டு 35. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஈக்குவல் அப்படின்றது A ஈக்குவல் B, அந்த டபுள் ஈக்குவல் போட்டால் தான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ பாருங்கள் A ஈக்குவல் டு B இது ட்ரூவான்னு பார்த்தோம்னா ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குது, அங்கே என்ன இருக்குது ஆப்போசிட் சைடில் 35 இருக்குது. 100 ஈக்குவல் டு 35 பார்த்தா ஃபால்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது. அடுத்தது கிரேட்டர் தென், லெஸ் தென் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ 100 கிரேட்டர் தென் 35 பார்த்தோம்னா ஆமாம், அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம், ட்ரூ அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது 100 லெஸ் தென் பியான்னு பார்த்தோம்னா அதாவது 35 பார்த்தோம்னா கிடையாது. ஸோ என்ன எழுதுகிறோம், ஃபால்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஒன்று ஏவோட வேல்யூ பியை விட கிரேட்டராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ 2 கண்டிஷன் பார்க்குறோம். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ட்ரூ அப்படின்னு கிடைக்கும். அப்போ 100 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 பார்த்தீங்கன்னா 100 நாட் ஈக்குவல் டு பி. ஸோ 100 35 சமம் இல்லை, ஆனால் கிரேட்டர் தென் அப்படின்றது இங்கே ட்ரூ. ஏ கிரேட்டர் தென் பியான்னு பார்க்கும்போது ஆமாம், ஏன்னா ஏல 100 இருக்குது, பியில் 35 இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பாருங்கள் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. 100 35 விட சின்னது, அப்படி இல்லைன்னா வந்துட்டு சமம் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா, ரெண்டுமே ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா 100 அப்படின்றது 35 விட சின்ன நம்பர் கிடையாது, 100 and 35 சமமும் கிடையாது. அப்போ என்ன ஆன்சர் வரும், நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். தென் ஃபைனலாக பாருங்கள் ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் வந்து நமக்கு வந்துட்டு சமமா அப்படின்னு பார்த்தோம்னா சமம் கிடையாது அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதனுடைய மீனிங் என்னென்னா ஏவும் பியும் சமம் கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன் என்னது, ட்ரூ. ஸோ தீஸ் ஆர் த ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இன் பைத்தான் logical operators are used to perform logical operations on the given relational expressions. So dear students, கவனிங்க,
logical operators are used to perform logical operations on the given relational expressions. So இப்போ நம்ம previous slideல பார்த்தோம் இல்லைங்களா, relational operators. அந்த relational operators மேல தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், logical operators யூஸ் பண்ண போறோம். எதுக்காகனா some logical purposeக்காக யூஸ் பண்றோம். They are 3 logical operators. So எத்தனை logical operators இருக்குன்னா 3 logical operators இருக்கு. So என்னன்னு பார்த்தோம்னா they are and, or and not, and or not. Already in previous standard 11th standardல நம்ம second lessonல and or not ஓட எப்படி வந்துட்டு இந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏவோட வேல்யூ 97, பியோட வேல்யூ 35. ஸோ ஆர் ஆப்ரேட்டரோட ஆன்சர் எப்படி வரும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆரோட ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸில் ஏதாவது ஒன்று ட்ரூன்னு இருந்தாலும் நமக்கு ஆன்சர் என்ன வரும், ட்ரூன்னு வரும். ஆரோட ரைட் சைடில் இல்லைன்னா லெஃப்ட் சைடில் ஏதாவது ஒன்று ட்ரூ இருந்தாலும் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் என்னது, ஃபால்ஸ். ஸோ இங்கே கவனிங்க, ஏவோட வேல்யூ 97, பியோட வேல்யூ 35. ஸோ 97 greater than 35 பார்த்தோம்னா கண்டிஷன் ட்ரூ. அப்புறம் நமக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரூன்ற ஆன்சர் வந்திருக்கு. தென் ரைட் சைடில் பாருங்க, ஏ ஈக்குவல் டு பி, 97 ஈக்குவல் டு 35 பார்த்தோம்னா கிடையாது, அங்கே ஃபால்ஸு. ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆர் அனதர் கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ சார் ஆல்ரெடி சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு இருக்கும்போதுட்டு இங்கே ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது, ட்ரூன்றது ஆன்சராக கிடைக்குது. தென் அடுத்தது பாருங்க, அண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் அப்படின் போதுட்டு ரெண்டு சைடுமே, அதாவது லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் நமக்கு என்ன இருக்கணும், ட்ரூன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபுல் ஆன்சர் வந்து ட்ரூன் வரும். பட் இந்த கண்டிஷனில் பாருங்க, ஏ கிரேட்டர் தென் பி ஆன்னு பார்க்கும்போது ட்ரூ, ஏன்னா 97 அப்படின்றது 35 விட பெருசு, ட்ரூ. ஆனால் ஏ ஈக்குவல் டு பி ஆன்னு பார்த்தோம்னா ஃபால்ஸு. அப்போ ஒரு ட்ரூ இருக்குது ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா அண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூன் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் ட்ரூ. தென் ஃபைனலாக பாருங்கள் லாஸ்ட்டு நாட்டு. ஸோ நாட் என்ன பண்ணும், ட்ரூவாக இருக்கிறத ஃபால்ஸாக மாற்றும், ஃபால்ஸாக இருக்கிறத ட்ரூவாக மாற்றும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நாட் ஏ கிரேட்டர் தென் பி. இப்போ ஏ கிரேட்டர் தென் பின்றது 95 இஸ் கிரேட்டர் தென் 35, கண்டிஷன் ட்ரூ. பட் முன்னாடி நாட் கொடுத்ததுனால இந்த ட்ரூ எனக்கு என்னவா மாறிடும், ஃபால்ஸாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். Assignment operators. In Python, equal is a simple assignment operator to assign value to the variables. So dear students, assignment operator la simple assignment operator enna solli or one mark question irukku. So simple assignment operator is equal symbol. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவல் சிம்பிள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸை வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது. For example, let a equal to 5 and b equal to 10. Assign the value 5 to a and 10 to b. These two assignment statement can also be given as a comma b equal to 5 comma 10. That assigns the value 5 and 10 on the right of the variables a and b respectively. So கவனிங்க students, a equal to 5 அப்படின்னு சொன்னால் 5ன்ற வேல்யூ எதில் ஸ்டோர் ஆயிருக்கு, ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு. b is equal to 10ன்னு சொன்னோம்னா 10ன்ற வேல்யூ bயில் ஸ்டோர் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a, b equal to 5, 10 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா a is equal to 5, b is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு மீனிங். அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். They are various component operators in Python like plus equal to, minus equal to, star equal to, division equal to, modulus equal to, exponent equal to, அடுத்தது floor division equal to are also available. So component operators இருக்கு. So component operatorsனா ரெண்டு ஆப்ரேட்டர் மிங்கிள் பண்ணுற மாதிரி. ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு அது மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்போது நார்மலாக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் என்ன பண்ணும், 10ன்ற அந்த வேல்யூவை ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை எக்ஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்.
another example பாருங்க b is equal to computer. அப்போ ஒரு word கொடுத்திருக்கோம். இந்த computer அப்படின்ற word அப்படிதான் அதுதான் நமக்கு ஒரு value. இந்த வேல்யூவை b ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க plus equal to. அப்போ plus equal to னா x plus equal to 20. இதோட மீனிங் என்னன்னு பாருங்க. x plus equal to 20 னா என்ன அர்த்தம்னா x equal to x plus 20. x equal to x plus 20. அப்போ 10 plus 20 is equal to 30. அப்போ x ல நமக்கு என்ன வேல்யூ இருக்கும்னா 30 ன்ற வேல்யூ நமக்கு இருக்கும். அதே மாதிரி x minus equal to 5. x minus equal to 5 எப்படி எழுதலாம் நம்ம? x equal to x minus 5 ன்னு எழுதலாம். இந்த மாதிரி தான் மற்ற ஆபரேட்டர்ஸும். இதுதான் வந்துட்டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். Next one is conditional operator. Conditional operator. Ternary operator is also known as conditional operators that evaluate something based on a condition being true or false. Dear students, conditional operators க்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ternary operator. So ternary operator is also known as conditional ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த டர்னரி ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு நமக்கு அந்த ஆன்சர் ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்னு சொல்லி சொல்றதுக்கு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் சிம்பிளி அலவுஸ் டெஸ்டிங் எ கண்டிஷன் இன் அ சிங்கிள் லைன் ரீப்ளேசிங் த மல்டிபிள் லைன் இஃப் எல்ஸ் மேக்கிங் த கோட் காம்பேக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண்டிஷனை ஒரு சிங்கிள் லைனில் கொடுக்கலாம், மல்டிபிள் லைனில் எழுதாமல் சிங்கிள் லைனில் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம வந்துட்டு அந்த இஃப்எல்ஸ் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் இது ஈஸியாக கிளியராக உங்களுக்கு வந்துட்டு புரியும். அப்போ இந்த இஃப்எல்ஸ்க்கு பதிலாக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கண்டிஷன் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் ஆப்ரேட்டர் சின்டெக்ஸ் பாருங்கள். த சின்டெக்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இஸ் variable name equal to on true. எப்போ on true னா if the condition or expression is true. நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், on true கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அப்போ else, அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்கிறோம், else நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், on false அப்படின்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, min equal to 50. min equal to 50 if 49 less than 50 else 70. ஸோ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா min அப்படின்றது ஒரு வேரியபிள் நேம். இதில் வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு ட்ரூ வேல்யூ கொடுக்குறோம். என்ன வேல்யூ கொடுக்குறோம், 50ன்றது ட்ரூ. எப்போ இது ட்ரூனா நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் 49 லெஸ் தென் 50 இருக்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்படி இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வரணும், 70 ஆன்சராக வரணும். பட் நீங்கள் இந்த கண்டிஷன் பாருங்கள், 49 இஸ் லெஸ் தென் 50. இந்த கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா 49ன்றது 50 விட சின்னது. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ட்ரூ. அப்போ ட்ரூ பார்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 15 கொடுத்துருக்கோம். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது, 15 வருது. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், min equal to 50 if 49 greater than 50 else 70. இங்கே பார்த்தா கண்டிஷனை மட்டும் மாற்றிருக்கிறாங்க, greater than அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. அப்போ 49 அப்படின்றது 50 விட அதிகம்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லை, ஃபால்ஸு. ஸோ இது ஃபால்ஸுன்றதுனால நமக்கு ட்ரூவில் இருக்கிற 50 ஆன்சராக வராமல் ஃபால்ஸில் இருக்கிற 70, அதாவது எல்ஸுக்கு அப்புறம் இருக்கிற 70ன்றது நமக்கு ஆன்சராக கிடைக்குது. ஸோ இதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கண்டிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் எத்தனை இருக்குன்னா ஒரே ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் தான் நமக்கு இருக்குது. ரிவ்யூ. Dear students, today we learned about first one, discuss in detail about operators in Python. So நம்ம first பார்த்துருக்கிறது ஒரு 5 mark question and answer, discuss in detail about operators in Python. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா ஸ்லைடையும் நீங்கள் சேர்த்து ஒன்றா படிச்சிங்கன்னா இது ஒரு 5 mark question and answer. இது இல்லாமல் சில 2 mark 3 mark question and answers இருக்குது. ஸோ என்னென்னு சொல்லி பார்க்கலாம். Write short notes on arithmetic operators with examples. What are the assignment operators that can be used in Python? Explain ternary operators with examples. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 mark 3 mark question and answers. இது இல்லாமல் நிறைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 mark question and answers இதில் இருக்கு. Dear students, today we learn about operators in Python. This is the part 4 video of lesson number 5. So please listen this video again and again. This is the most important 5 mark question in this lesson video. So please watch it again and again. Thank you my dear students. God bless you.